Taste the Daily. Taste the Daily. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் அண்ணா அறிவாலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களது 72வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தின் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களது 72வது பிறந்த நாளை ஒட்டி முன்னதாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகாக பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செய்தார். அதன் பிறகாக கோபாலபுரம் இல்லத்தில் தனது தாயாரிடம் ஆசி பெற்ற பிறகு தனது குடும்பத்தாருடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய பிறகு அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இடையே கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்கிறார். மேலும் உறுதிமொழியை ஒன்றையும் எடுத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து அதிக அளவு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் காலை முதலே முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தொண்டர்கள் கேக் வெட்டிய பிறகு அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டிய பிறகு முதலமைச்சர் பேசியிருப்பதாவது, இது தன்னுடைய பிறந்தநாள் விழா மட்டுமல்ல, எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறுதிமொழியாக எடுக்க இருக்கிறேன் என முதலமைச்சர் தனது பிறந்தநாளில் உறுதிமொழியை எடுத்திருக்கிறார். இந்த உறுதிமொழியில் ஒரே இலக்கு, தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதிமொழியை தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து பிற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள், வெறும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள், பிற மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சரின் 72வது பிறந்தநாளை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily. Taste the Daily.